அஸ்வகந்தாவை ஆயுர்வேதம் ஒரு ரசாயனமாக கருதுகிறது. ரசாயனம் அப்படின்னா நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்கக்கூடியது. வயது முதிர்வை தடுத்து நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்கக்கூடிய மிக ஒரு அற்புதமான மருந்தாக இந்த அஸ்வகந்தா இருக்குது. நவீன அறிவியலை கம்பேர் பண்ணும் பொழுது அஸ்வகந்தாவை குறித்து நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இந்த தூக்கமின்மைக்காகவோ, டோபாமைன் ரிலீஸ்க்காகவோ, கார்டிசாலுக்காகவோ, வேறு நிறைய குறித்து அஸ்வகந்தா ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்காகவோ, ஆன்டி ஸ்ட்ரெஸ்ஸுக்காகவோ அஸ்வகந்தா கொடுத்து நல்ல பலனை கண்டறிஞ்சிருக்காங்க. அதற்கான தரவுகள் இணையதளத்தில் நிறைய கிடைக்கிது உங்களுக்கு. அது அஸ்வகந்தாவுடைய அறிவியல் மேனேஜ்மெண்ட்டை. நான் சொன்னது அஸ்வகந்தா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு என்னுடைய கிளினிக்கல் ப்ராக்டிஸில் நிறைய பேஷண்ட் கொடுத்துட்ருக்கேன். உதாரணத்துக்கு தோல்வியாதி, ஒரு ஸ்ட்ரெஸ்னால தோல்வியாதி வந்துச்சுன்னா அஸ்வகந்தா கொடுத்து கூட குணப்படுத்துகிறோம். ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு டயபெட்டிக்கு அஸ்வகந்தா பயன்படுத்துகிறோம். இப்போ நீங்கள் பன்னீர் பூன்னு சொல்கிறீங்க இல்லையா, இப்போ ரொம்ப ஃபேமஸாக எல்லாருக்கும் தெரியும் பன்னீர் பூ. அந்த பன்னீர் பூவே அஸ்வகந்தாவுடைய வெரைட்டி தான் ஆக்சுவலாக.